அதனால் இந்த சின்ன திரையை பார்த்துட்டு இருந்த வாலிபர்களாக இருந்தாலும் சரி, வயோதிக அன்பர்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, சின்ன வயசு பசங்களாக இருந்தாலும் சரி, தயவுசெய்து இதை வந்து கவனிங்க. இதில் வந்து ஆபாசம் கலந்த வார்த்தைகளோ அருவருக்கத்தக்க விஷயங்களையோ நான் இதில் சொல்லலை. உங்களுக்கெல்லாம் ஒரு படிப்பினையாக இருக்கும், இது யார் பார்த்தாலும் ஒரு படிப்பினையாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி நான் சொல்கிறேன். இதில் வந்து இந்த நிகழ்ச்சி வந்து எப்படின்னா, நான் பணம் காசு சம்பாதிக்கணும், என் பொண்டாட்டி பிள்ளைங்க நல்லா இருக்கணுங்கிற நிகழ்ச்சி இல்லை. இது தமிழ்நாட்டில் இருக்க என்னுடைய பேர பசங்களும் என்னுடைய மகன்களும் நல்ல முறையில் இருக்கணும், அவங்க வாழ்க்கை மகிழ்ச்சியாக வரணுங்கிற ஆதங்கத்தில் தான் இந்த நிகழ்ச்சி சொல்கிறேன். இதில் வந்து இந்த சர்ம நோய், ஆஸ்மா, குடல் புண், மூலவியாதி, இந்த வியாதிக்கெல்லாம் எப்படின்னாக்க ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே இதுக்கு சிகிச்சை பண்ணுறதை வந்து நாங்கள் நிறுத்தி வச்சுருக்கோம், தற்காலிகமாக தான் நிறுத்தி வச்சுருக்கோம். ஆனால் இருந்தாலும் இந்த பலகீனம் அப்படிங்கிறத மட்டும் ஏன் எடுத்து செய்கிறேன் அப்படிங்கிறது வந்து நான் பின்னாடி வர வர நிகழ்ச்சியாக சொல்லி வந்துட்டுருக்கேன். இந்த நிகழ்ச்சியில் வந்து இந்த பலகீனம் எப்படி ஏற்படுது, ஆண்மை குறைவுனா என்ன, அதனால் என்னென்ன வாழ்க்கை பின்னாடி வீணாகுது, அதனால் உங்கள் வாழ்க்கை என்ன சின்ன பின்னமாகுது அப்படிங்கிறது ஒரு ஸ்டேஜும், திருமணம் பண்ணக்கூடிய வாலிபர்கள் தாய் தப்பனாட்ட மறைச்சிக்கிட்டு, பெண் வீட்டாரையும் மறைச்சிக்கிட்டு, அவங்க வாழ்க்கையை வந்து என்ன அளவுக்குலாம் சின்ன பின்ன மாதிரி தன் தலையிலேயே மண்ணவாரி எப்படி போட்டுக்கிறானுங்க அப்படிங்கிற நிகழ்ச்சி அடுத்த நிகழ்ச்சியாகும். திருமணம் பண்ணவங்க குழந்தை பாக்கியம் இல்லை அப்படிங்கும்போது அந்த பெண்ணை வந்து குழந்தை பாக்கியத்துக்கு நீ தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளையை எப்படி ஒதுக்குறாங்க, அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கை என்ன அளவுக்குலாம் சின்ன பின்னமாகுது அப்படிங்கிற நிகழ்ச்சி 3 நிகழ்ச்சியாக நான் பிரித்து சொல்கிறேன். இந்த ஒவ்வொரு நிகழ்ச்சியை சொல்லி வந்துக்கிட்டு இருக்கும்போது முதல் நிகழ்ச்சி வந்து இந்த பலகீனம் எப்படி ஏற்படுது, அதனால் வாழ்க்கை என்ன அளவுக்குலாம் சின்ன பின்னம் ஆகுது அப்படிங்கிற நிகழ்ச்சியை வந்து நான் சொல்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் வந்து நான் சொல்லிட்டு வந்த நிகழ்ச்சி வந்து உங்களுக்கு முக்கியமாக ஒரு படிப்பினையாக அமையும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி சொல்கிறேன். இந்த பலகீனம் வந்து எப்படி ஏற்படுது அப்படிங்கிறத முதல் நிகழ்ச்சியாக நான் இந்த நிகழ்ச்சியை சொல்லி வந்துட்டுருக்கேன். இந்த நிகழ்ச்சி சொல்லும்போது வாலிபனுடைய வாழ்க்கை, அதாவது தமிழ்நாட்டில் இருக்க வாலிபன் கிடையாது, உலக நாடுகளில் எல்லாருமே செக்ஸ் அதனால் அதிகமாக பாதிக்கப்பட்டு வர்றதுனால நான் பிறந்த இந்த தமிழ்நாட்டு வாலிபர்களுக்கும் வயோதி என்பவர்களுக்கும் என் உடன் பிறந்த சகோதரர்களுக்கும் நான் இந்த நிகழ்ச்சியை சொல்லி வந்துட்டுருக்கேன். இதில் பலகீனத்தில் எப்படி பாதிக்கப்படுறீங்க அப்படின்னாக்க இந்த நிகழ்ச்சியை எப்படி சொல்கிறோம் அப்படின்னாக்க, ஹலோ யார் பேசுகிறீங்க? எங்கேருந்து சார் பேசுகிறீங்க? திருச்சியிலேருந்து பேசுகிறீங்களா? சொல்லுங்கள் சார். உங்கள் பேர் வேண்டாமா? சரி, பேர் சொல்ல வேண்டாம். என்ன விஷயமா சொல்லுங்கள் தம்பி, என்ன விஷயம் சொல்லுங்கள். வீட்டில் வந்து திருமணம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணிகிட்ருக்காங்களா? நிச்சயம் பண்ணிட்டாங்களா? சரி, ஆமாம், நல்ல விஷயம் தானே, நல்ல மகிழ்ச்சியான விஷயம் தானே, நீங்கள் பண்ணலாமே. என்ன இல்லறம்பத்துக்க தகுதி இல்லையா? தம்பி, இல்லறம்பத்துக்க தகுதி இல்லைங்கும் போது அப்பா அம்மாட்ட சொல்ல வேண்டியதாம்பா. ஏன் அப்பா அம்மாட்ட சொல்ல வேண்டியதானே? அட பாவி, நல்ல விஷயத்தை வந்து நீ சொல்லும்போது மகிழ்ச்சியாக சொல்லணுமா? இந்த மாதிரி இல்லறம்பத்துக்கு ஈடுபடுறது தகுதி இல்லைனாக்கா இது என்கிட்ட சொல்கிறத விட அப்பா அம்மாட்ட சொல்லி மேரேஜ் ஒத்தி வைக்கணுமில்லப்பா, பண்ணக்கூடாதுல்ல. அப்படி கிடையாது. உன்னால் முடியல அப்படிங்கிற ஸ்டேஜ் இருக்கும்போது ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை எப்படி வீண் பண்ணுற நீ? படுபாவி, உங்கள் வீட்டில் ஒரு அக்கா தங்கச்சிங்க இருக்காங்கன்னு வச்சுக்க, உனக்கு வந்து இல்லறம்பத்துக்கு ஈடுபட முடியாத உன்னுடைய நண்பன் இருக்கான், அவனுக்கு ஏற்பாடு பண்ணி கல்யாணம் பண்ணி கொடுப்பியா நீ? ஏப்பா, ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை வீண் பண்ணக்கூடாதுப்பா. பெத்த தாய் தகப்பா அந்த பிள்ளைனுடைய வாழ்க்கையை என்ன அளவெல்லாம் மகிழ்ச்சியாக வச்சுக்கணும், எந்த மாதிரிலாம் வாழ்க்கையை கொண்டுட்டு போகணும், என்ன மாதிரிலாம் கற்பனை பண்ணி வச்சுருப்பாங்க. கல்யாணம் பண்ணுறது பெருசு இல்லை. அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணால் அந்த பிள்ளை எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கணும் தாய் தகப்பன் நினைக்கிறாங்க. அந்த நிகழ்ச்சியை ஏன்டா தம்பி இந்த மாதிரி வீண் பண்ணுற? உங்கள் அப்பா அம்மாட்ட சொல்ல முடியலையா? சரி விடு, நான் வந்து இந்த நம்பர் இருக்குது, நான் வந்து சொல்லி உன் மேரேஜ் என்ன நிறுத்தணுமோ அதை நிறுத்தத்துக்கு உண்டான ஏற்பாடு பண்ணுறேன். அறுபகட்டம் படுபாவிங்க. இந்த மாதிரி எத்தனை பேர் பொறுப்புட்ருக்கீங்க தமிழ்நாட்டில் பொறுத்த வரலாம்? முடியும் அப்படின்னா பண்ணுங்க, முடியலைன்னா விட்டு தொலைச்சி விடுங்க. ஏன் கல்யாணம் பண்ணுற நீ? உன்னை யார் கல்யாணம் பண்ண சொல்கிறாங்க? உன்னை அழுகுறாங்களா உங்கள் அப்பா அம்மா கல்யாணம் பண்ண சொல்லி? ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை கூட வீண் பண்ணக்கூடாதான்னு தமிழ்நாட்டில் சொல்லிட்டு இருக்கிற புத்தி புரியல உனக்கு? ஏன் புரிய மாட்டேங்குது உங்களுக்கெல்லாம்? முடிஞ்சோம் அப்படின்னா கல்யாணம் பண்ணு, முடியல அப்படின்னா கல்யாணம் பண்ணாத. ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை கூட தமிழ்நாட்டில் எவனை வீண் பண்ணக்கூடாது. நீ ஃபோனை வை, முதல்ல உன்கிட்ட பேசுகிறதே பாவமாக நினைக்கிறேன், நீ ஃபோனை வை. பைத்தியக்காரனுங்க. இந்த மாதிரி வாழ்க்கையில் தமிழ்நாட்டில் வந்து எத்தனை பேர் பெண்ணுடைய வாழ்க்கையை வீண் பண்ணுறாங்க? ஏன்னா சின்ன பெண்ணை அந்த கடையில் கிடைக்குதா பொருள்? பெத்த தாய் தகப்பன் அந்த பெண்ணை எந்த அளவுக்கு வசதி இல்லாதவனும் சரி வசதி இருக்கிறவனும் சரி எவ்வளோ சிரமப்பட்டு எவ்வளோ வாழ்க்கை கண்ணுக்கு இதாக வளர்த்தி அந்த பிள்ளையை ஆளாக்கி கொண்டுட்டு வரான். 17-18 வயசு 20-21 வயசுலாம் வரும்போது அந்த பிள்ளை என்ன மாதிரிலாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவன் பெத்த தகப்பன் கனவு கண்டுகிட்டு இருப்பான். பிள்ளையினுடைய வாழ்க்கையை வீண் பண்ணுறானுங்க. அந்த அளவு இலக்காரமாக போச்சு உங்களுக்கு பெண்களை நினச்சா இல்லை? உண்மையாலுமே அதனால தான் தமிழ்நாட்டு வாலிபர்கள் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கிறதே கிடையாது.
நான் இருக்கேன்டா, ஏன் கவலைப்படுறீங்க, நான் இருக்கிறேன், உங்களை குணப்படுத்தி கொடுத்து உங்களை மகிழ்ச்சியாக இருக்கிற அளவுக்கு நான் பண்ணி கொடுக்குறேன், வந்து கேளு, ஆலோசனை பண்ணு, ஆலோசனை பண்ணிப்பார், உன்னால் முடியும் அப்படிங்கிற ஸ்டேஜ் அளவு நான் கல்யாணத்தில் மனவரையில் உட்காந்து நீ மனைவியோட சந்தோஷமாக இருக்கிற அளவுக்கு என்னால் பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக பண்ணித்தரேன். அதனால தானே நான் பொழுதுனைக்கு ராவு பகலாக இதை கத்திக்கிட்டு இருக்கிறேன். நான் பணம் காசு சம்பாதிக்கணும், என் பொண்டாட்டி பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு நான் சொல்கிறேன். சேலத்தில் வா, உனக்கு ஒரு தகப்பனாக இருக்கிற மாதிரி வா, உனக்கு சொந்த தகப்பனாக இருக்கிற மாதிரி வா, நானும் உங்கள் தாய் தகப்பனார்கிட்ட சொல்லி அவங்க சண்டை, ஏன்னா எப்பயுமே பெற்ற தாய் தகப்பனார் சண்டை போட மாட்டாங்க, கோவப்பட மாட்டாங்க, அவங்கள சமாதானப்படுத்தி நான் உனக்கு நல்ல முறையில் சிகிச்சை பண்ணி உனக்கு குணப்படுத்தி மனவரையில் உட்கார வைக்கிறேன்டா கண்ணு, வாடா சாமி, சேலத்தில் தகப்பனாக இருக்கிற மாதிரி வாடா கண்ணு, நான் உனக்கு குணப்படுத்தி நல்ல முறையில் செஞ்சு கொடுக்குறேன் நான். அதனால் கவலையே படாத, சேலத்தில் வந்து உனக்கு தகப்பனாக இருக்கிற மாதிரி வா, இல்லை ஒரு தாத்தா இருக்கிற மாதிரி நினச்சிட்டு வா, நீ என்ன மாதிரி பலகத்தில் பாடிப்பட்டனால, ஏன்னா தெரிஞ்சோ தெரியாமல தப்பு செய்கிறது வந்து இயற்கை. நானும் அந்த காலத்தில் தவறு செஞ்சுருக்கலாம்.